வணக்கம். சேகர், சென்னை, திருவொற்றியூர். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், எந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, Yamaha Ray-z, Yamaha Ray அதோட சர்வீஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அருமையாகவும் இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வண்டியில் ரெண்டு லிவரும் போயிடுச்சு, க்ரிப்பு, அதுக்கப்புறம் மிரர், லெஃப்ட் சைட் மிரரு, 2 பிரேக் ஷூ, இன்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில், லைட்டிங் சுவிட்சு, இண்டிகேட்டர் சுவிட்சு, அப்புறம் டிம்மர் டிப் சுவிட்சு, சைலன்சர் கார்டு, இப்படி எல்லாமே பார்க்க போகிறோம். எல்லாமே மாற்ற போகிறோம். நிறைய விஷயங்களை இந்த வண்டியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வண்டியை பிரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சீட்டு அப்படியே தொட்டியோடு கட்டி எடுத்துடலாம். சைடு பேனல்லாம் கட்டி எடுத்துக்கலாம். ஷீல்டு பேனலை அந்த பார்த்தீங்கன்னா பக்காவாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாம். வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வேலைகளை தொடர்ந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். பேக் வீல் கட்டியிருக்கோம். பேக் பிரேக் ஷூ சுத்தமாக போயிடுச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு மாற்ற போகிறோம். பிரேக் கேம் இது வரைக்கும் இதில் கட்டினதே இல்லை போல், ஃபுல்லாக ஜாமில் இருக்குது. க்ளீன் பண்ணோம். ஏர் ஃபில்டர் போயிடுச்சு, மாற்றணும். ஏர் ஃபில்டர் விலை பார்த்திங்கன்னா 175 ரூபாய், 175 ருபீஸ் வரும். ஒரிஜினல் Yamahaவோட ஜென்யூன் ஸ்பேரு. அதுக்கப்புறம் வண்டி முழுக்க ஏர் ப்ளோ பண்ணிக்கிறோம். ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி இருக்கும். சுவிட்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குங்க, தண்ணி இருக்க இடத்துலாம் நம்ம ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணுறோம். அதுமாதிரி கேபிள் எல்லாமே கட்டிவிடும். எப்போவுமே நான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற வண்டி எதாக இருந்தாலும் கம்பல்சரி கேபிள், ஆக்சிலேட்டர், அதாவது ஏபிசின்னு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்கும், ஏபிசி க்ளீனிங்னு. இது ஏர் ஃபில்டர் புதியது. ஏபிசி க்ளீனிங்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். யூனிகானில் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்செலாம் க்ளீன் பண்ணுவோம். இந்த வண்டியில் ஆட்டோ கிளச்சுன்றதுனால 2 பிரேக் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் இதெல்லாம் கம்பல்சரி கட்டி க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் த்ராட்டில் பைப்பு கட்டி க்ளீன் பண்ணுவோம். இன்ஜின் ஆயில் எடுத்திருக்கோம். இன்ஜின் ஆயிலை மாற்ற போகிறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பேக் பிரேக் கேம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணேன். ட்ரம்மெல்லாம் ரொம்ப மோசமாக டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. ஸ்பார்க் ப்ளக் மாற்றுறோம். ஸ்பார்க் ப்ளக் போயிடுச்சு இந்த வண்டியில். ஸ்பார்க் ப்ளக் புதியது போடுறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலில் தண்ணி கலந்துருக்கு. தண்ணி கலந்துட்டு கியர் பாக்ஸ் ஆயில் கெட்டு போயிருக்கு. ரொம்ப நாளாக அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க. கியர் பாக்ஸில் சத்தமே வந்துடுச்சு, அவங்களுக்கு தெரியல, அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது ஆயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஏர் ப்ளோ பண்ணி உள்ளே இருக்க ஆயில் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு புது ஆயில் ஊற்றிக்கலாம். இது போல் தண்ணி கலஞ்சிச்சுன்னா உள்ளே வந்து தண்ணி கலந்துடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா உள்ளே வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். கியர் துரு பிடிக்கும், கியர் பாக்ஸ் பேரிங் துரு பிடிக்கும். அது துரு பிடிச்சதுனா தான் சவுண்டு வரும். கரகரன்னு சவுண்டு பார்த்திங்கன்னா வீலை சுற்றினாலே கரகரன்னு வண்டி ஓட்டும்போது அந்த சத்தம் தொடர்ந்து வர மாதிரியே இருக்கும். 2 லிவரும் மாற்ற போகிறோம். போயிடுச்சு. இது வந்து காமி பிரேக் சிஸ்டம். பேக் பிரேக் பிடிச்சாலே ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகும். 2 வீலும் ஒரு பிரேக்கை பிடிச்சாலே 2 வீலும் நிற்கும். பிரேக் பிடிச்சாலும் 2 வீலும் நிற்கும். அந்த மாதிரி பிரேக் சிஸ்டம் தான் இது, காமி பிரேக் சிஸ்டம். ஆக்சிலேட்டரு, ரோட்டர் பைப்பு கட்டி எடுத்துட்டோம். யோக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம். கேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுதான் சர்வீஸோட முறை. இப்படி தான் செய்யணும். நான் இப்படி தான் செய்கிறது. என்னோடய ஒர்க் ஷாப்பில் வர வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் இப்படி இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். வண்டி எடுத்து ஓட்டினா அவ்வளோ அருமையாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ கியர் பாக்ஸ் ஆயிலை ஊற்றுறோம். கியர் பாக்ஸ் ஆயில் ஊற்றி முடிச்சாச்சு. கியர் பாக்ஸ் ஆயில் ஊற்றினோன்னா அதனோட கேப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீலுக்கு வந்துடுறோம். ஃப்ரண்ட் வீல் பிரேக் ஷூவும் போயிடுச்சு. அப்புறம் ஸ்பீடாமீட்டர் வார்ம்லாம் க்ரீஸ் இல்லாமல் ட்ரையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணணும். இந்த ட்ரம்மும் அதே மாதிரி துரு பிடிச்சிருக்கு, ரொம்ப ரஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டலான்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் அதனோட ஸ்பேர்ஸ் வாங்கியிருக்கோம்.
எல்லாமே Yamahaவோட ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். மிரரு, அப்புறம் ஸ்பீடாமீட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸ்பீடாமீட்டர் கிளாஸ் வேறு மாற்ற போகிறோம். அது சரியில்லை, ரொம்ப நிறைய கிராச்சஸு வெடிப்புலாம் இருக்குது, ரொம்ப மக்களாயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்பீடாமீட்டர் கிளாஸ் வந்து மாற்ற போகிறோம். அப்புறம் மிரரு, அதுக்கப்புறம் க்ரிப்பு, 2 க்ரிப்பு, லெஃப்ட்டு ரைட்டு க்ரிப்பு, அதுக்கப்புறம் லிவரு, லெஃப்ட்டு ரைட்டு லிவரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா லிவர், இதுவும் லிவர் தான், 2 லிவரு, கேபிள், ஸ்பீடாமீட்டர் கேபிள், அதுக்கப்புறம் சைலன்சர் கவரு. ஸோ இப்படி எல்லாமே வந்து மாற்ற போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ட்ரம்மு வந்து ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி எமரி போட்டு பக்காவாக தேய்ச்சி பக்கா பண்ண பிறகு பிரேக் ஷூவை மாட்டினா பிரேக் சும்மா நச்சுன்னு அருமையாக பிடிக்கும். நல்ல பிரேக் வந்து பிரமாதமாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. வீல் ஆக்சில் இருக்கு இல்லைங்களா, வீல் சாஃப்ட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீலை மாட்டிக்கலாம். ஃப்ரண்ட் வீல் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃப்ரண்ட் வீல் நல்லா இப்போது சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது. பிரேக் நல்லா அருமையாக நச்சுன்னு நிற்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக் பிரேக் ஷூ மாற்றி அடிச்சு பேக் பிரேக்லேயும் ட்ரம்மை வந்து நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி எமரி போட்டு பக்காவாக தேய்ச்சி க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி தேய்ச்சி சுத்தமாக பண்ணால் தான் வேலை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் பிரேக்லாம் அருமையாக பிடிக்கும். ஒரு 2500 to 3000 கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாம் விரும்பினா சர்வீஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. என்கிட்ட பண்ணுற வண்டி எல்லாமே கிட்டத்தட்ட 1 year ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாலே 1 year ஓட்டுவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். என்னை மறந்து போனவங்களாம் கூட இருக்காங்க, சார் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது சார், ரிப்பேரே வரல, உங்கள் ஞாபகமே மறந்து போச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ரிப்பேர் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஞாபகமே வருது எனக்கு, அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் கூட இருந்திருக்காங்க என்கிட்ட. அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சிலேட்டர் க்ரிப் வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. எல்லாம் லிவர்லாம் க்ளீன் பண்ணி வேறு லிவர் மாற்றி கேபிள்லாம் கரெக்ட் பண்ணி க்ரீஸ் பேக் பண்ணியிருக்கோம். முதல்ல க்ரீஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தது. இப்போ பக்காவாக க்ரீஸ் பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஸ்பீடாமீட்டர் கிளாஸ் மாற்றியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸ்பீடாமீட்டர் கிளாஸ் மாற்றியாச்சு. வண்டி பக்காவாக கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 விஷயத்தை காட்ட முடியல, ஏன்னா பேட்டரி சார்ஜ் இறங்கிடுச்சு. சார்ஜ் போடலான்னு போனால் கரண்ட் போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இன்ஜின் ஆயில் மாற்றினது காட்ட முடியல, கியர் பாக்ஸ் ஆயில் மட்டும்தான் மாற்றணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றினப்போ ஃபோனில் வந்து சார்ஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணது. இது 2 ஒர்க் மட்டும் காட்ட முடியல, ஆனால் 2 ஒர்க்கும் வேலையை முடித்தாச்சு. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், நன்றி.